கச்சத்தீவு விவகாரத்தில் அன்றே முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தால் பிரச்சினை தீர்ந்திருக்கும் என அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த போது அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அழுத்தம் கொடுத்து பல்வேறு நிலைகளில் இலங்கை பல்வேறு அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்த நிலையிலே அதையெல்லாம் மறுப்பு தெரிவிக்காமல் அப்படியே போற போக்கிலே இருந்துவிட்டு போனால் போகட்டும் என்று கைகட்டி வேடிக்கை பார்த்தவர் தான் திரு கருணாநிதி. அப்போது அவர் நினைத்திருந்தால் பொதுநல வழக்கு தொடர்ந்து இதை நிறுத்தி இருக்க முடியும், கச்சத்தீவை தமிழ்நாட்டுக்கு பெற்று தந்திருக்க முடியும். இப்படித்தான் கச்சத்தீவை தாரை வார்த்தார். காவிரி பிரச்சனைக்குரிய நம்முடைய உரிமைகளை பெற்றுத்தராமல் போராடி பெறாமல் அப்படியே கைவிட்டு விட்டார். முல்லை பெரியாருடைய அணை நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக போராடவில்லை. அதை போல நம்முடைய இலங்கையிலே தமிழர்கள் முள்ளிவாய்க்காலிலே கடைசி தருணத்திலே 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். அதை அவர் நினைத்திருந்தால் மத்திய அரசில் ஆளுங்கட்சியாக்க அவர்தான் உறுதுணையாக இருந்தார், கூட்டணிக்கு அவர்தான் பக்கபலமாக இருந்தார். அவர் நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும். அதையும் கைகட்டி வேடிக்கை பார்த்துவிட்டார். ஆகவே தீராத பழியை கருணாநிதியும் திமுகவும் ஏற்றுத்தான் வேண்டும். இதில் தப்பிக்க முடியாது.